அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அரியணை அகாடமி திருவாரூர். ஸோ நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4ல் தமிழ் அண்டு ஜிஎஸில் மார்க்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் எந்தெந்த பகுதியிலேருந்து எவ்வளோ கேள்விகள் கேட்டிருக்காங்க அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, குரூப் 2 நம்முடைய அரியணை அகாடமி சார்பாக குரூப் 2 ஸ்டூடெண்ட்ஸுக்கு, குரூப் 2 ப்ரிப்பரேஷன் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜஸ்ட் ஒரு 200 rupees நம்ம வந்து டெஸ்ட் பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ டெஸ்ட் பேட்ச் பார்த்தோம்னா தமிழில் சிலபஸ் பேஸ்டு ஸ்கூல் புக் வைஸு, அதாவது ஸ்கூல் புக்கில் உள்ள சிலபஸ் பேஸ் பண்ணி ப்ளஸ் இம்பார்ட்டண்டான பிடிஎஃப் அவுட் சோர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ குரூப் 4 ஸ்டூடெண்ட் நீங்கள் வந்து ஆல்ரெடி நல்லா கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க, குரூப் 4 எழுதியிருப்பீங்க. நிறைய பேர் வந்து பட்ட கஷ்டத்துக்கு பலனே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஜீரணிக்க முடியாமல் கூட இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு இந்த குரூப் 2 தான். மாணவர்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், தொடர்ச்சியான பயிற்சியாளர்களுக்கு மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். ஸோ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்கள் வந்து, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 5 attempt 6 attempt குரூப் 4 5 attempt 6 attempt போட்டு 7வது அட்டம்ப்ட்லாம் பாஸ் பண்ணி வேலையில் இருக்காங்க, விஓவாக இருக்காங்க, ஜேஆர்ஏ இருக்காங்க. ஸோ நினச்சி பாருங்கள், நம்ம எத்தனை அட்டம்ப்ட் போட்டிருக்கோம். ஸோ குரூப் 2 குரூப் 4 விட நல்ல ஒரு தரமான போஸ்ட், பவர்ஃபுல் போஸ்ட்டு. இதுக்கு இந்த சிலபஸ் சேஞ்ச் பண்ண பிறகு நடந்த முக்கியமான தேர்வான இந்த குரூப் 4, அதில் மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இலக்கணம் அப்படிங்கிறது 25 கேள்வி வந்திருக்கு, சொல்லகராதி 20 கேள்வி. இதெல்லாம் எதுக்கு பார்க்குறோம் அப்படின்னா, இதே மாதிரி குரூப் 2ல் வரும் அப்படின்னா வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஒரு கேள்வி 2 கேள்வி கூடுறது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த இலக்கணம் அப்படின்னா இந்த 25 கேள்வியில் நம்ம 23 கேள்வி அடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ப்ளஸ். எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வெயிட்டேஜ் ரொம்ப முக்கியமானது. இந்த கலைச்சொற்கள், மொழிபெயர்ப்பு பார்த்தோம்னா இந்த கலைச்சொற்கள்லாம் கொஞ்சம் டஃப்பான கொஷின்ஸ் தான் வருது. ஏன் அப்படின்னா நிறைய வார்த்தைகள். ஸோ எழுதும் திறன், சொல்லகராதி, லகர வேறுபாடு, கார்புள்ளி, முக்கார்புள்ளி, ஸோ நிறைய இங்கிலீஷ் வார்த்தை கொடுத்து இதுக்கு தமிழ் மொழிபெயர்ப்பு என்ன அப்படி தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதுலேருந்து சில கொஸ்டின் கேட்குறாங்க. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. திரும்ப அந்த எக்ஸாம் பேட்டர்னை பாருங்கள், அது பேஸ் பண்ணி ஸ்கூல் புக்கில் உள்ள கேள்விகள் சூஸ் பண்ணுங்கள். ஸோ நிறையா வந்து இந்த குரூப் 4 தேர்வு முடிஞ்ச பிறகு நிறையா போராட்டங்கள் ரெடி பண்ணுறது, ஸோ மாணவருடைய எதிர்ப்புகள், டிஎன்பிசி கால் பண்ணுறது, இதோடைய ரிஃப்ளெக்ட் என்ன ஆகும் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு நடக்க போகிற குரூப் 2 கேள்வியில் அதிகமான கேள்விகள் பள்ளி பாடப்புத்தகத்துலேருந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாமே தேவை தான். நம்முடைய ஆதங்கம், நம்முடைய குறைகளை வெளிப்படுத்தினா தான் அதில் மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதை முன்னெடுத்து செல்கிற எல்லாருக்குமே வந்து சப்போர்ட்டாக இருங்க, அதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் பார்த்து வச்சுக்கிங்க, இலக்கியம், தமிழறிஞர்களும் தொண்டுகளும் வந்து 13 தான் கேள்வி கேட்குறாங்க. ஸோ இதில் கம்மியாக கேள்வி கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் போயிருப்போம். ஸோ அது பார்த்திங்கன்னா எளிமையான கேள்வி தான் இருக்கும். நமக்கு தமிழை பொறுத்தளவுக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, ஓல்டு புக்கு படிக்கணும், நியூ புக்கு படிக்கணும், ஸோ இலக்கணம் ஒரு ஆத்தர் புக்கு படிக்கணும், அவுட் சோர்ஸ் படிக்கணும், கலைச்சொற்கள் நிறையா படிக்கணும், சிறப்பு தமிழ் படிக்கணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் படிக்கணும் தான். ஸோ குரூப் 2வை பொறுத்தளவுக்கு நீங்கள் தமிழில் 80+ எடுத்தால் போதும். நல்லா தெரிஞ்சுங்க, தமிழில் 90+ எடுக்கணும் கட்டாயமாக. இருந்தாலும் நீங்கள் தமிழில் 80+ எடுத்தால் போதும். ஜிஎஸில் ஒரு 50, 75 ஒரு 50, மேக்ஸில் ஒரு 23 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 153 வரும். ஸோ கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 155+ தான் இருக்கும். ஸோ ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். நான் தான் உங்களுக்கு சொல்கிறது, ப்ரிலிமினரி எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்தளவுக்கு சயின்ஸு, ஜியாகிரஃபி, ஸோ எந்தெந்த பகுதியில் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஸோ யூனிட் 6 நல்லா தெரிஞ்சுங்க, யூனிட் 6 அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 5, அடுத்து யூனிட் 3. இதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஒரு 13, ஒரு 28, 36, 46 கேள்வி வந்துருச்சு. இந்த யூனிட்டை மட்டும் கவர் பண்ணி படிங்க. அதோட ரொம்ப முக்கியமானது பாலிட்டியில் இந்த 13 கேள்விக்கு ஒரு 12 கேள்வி நம்ம எடுத்தாகும். பாலிட்டி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. சைக்காலஜி மேக்ஸில் கட்டாயம் நம்ம வந்து 25க்கு 23 கேள்வி நம்ம எடுத்தே ஆகணும். அப்போ மேக்ஸ் எனக்கு வராது, சைக்காலஜி உங்களுக்கு வராது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், மற்ற யூனிட்டை நீங்கள் கவர் பண்ணணும். ஸோ அதே போல் குரூப் 2 டெஸ்ட் பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஜஸ்ட் ஒரு 200 rupees. இது வந்து தரமான டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு. ஏன் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டாங்களோ அதை பேஸ் பண்ணி அந்த மாதிரி மெட்டீரியல்லாம் உங்களுக்கு சூஸ் பண்ணி ஒவ்வொரு தேர்வும் யூனிட் வைஸ் நம்ம வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ மாணவர்களுக்கு ஃப்ரீயாக தான் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணணும்னு நினச்சிருந்தோம். இந்த டைப்பிங், அந்த டீம், கொஸ்டின் பேப்பர் செட் பண்ண டீம், அவங்களாம் வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது அந்த 200 rupees. ஸோ உங்களோட நண்பர்கள் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ 23லேருந்து இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. 23/7
கான்டாக்ட் பண்ணுறதுக்கு 8610555694 அப்படி நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், 200 rupees பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருங்க. ஸோ இதில் பார்த்தா தமிழுக்கு ஃபுல் வெயிட்டேஜ். தமிழில் பார்த்தோம்னா இந்த டெஸ்ட் 1ல் 200 கொஸ்டின் வரும். இந்த அழகு 1ல் மட்டும் 200 கொஸ்டின். இது சயின்ஸு நீங்கள் யூஸ்வல் உங்களுக்கு வந்து பை லாங்குவேஜில் கொஸ்டின் இருக்கும். நீங்கள் சயின்ஸ் படிக்க விருப்பம் தான் படிக்கலாம். மேக்ஸுக்கு தரமான கேள்விகள் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தோம். அடுத்தது இந்த யூனிட் அழகு 1 பார்த்தோம்னா 3 டெஸ்ட் வைக்கிறோம் நம்ம. அடுத்தது அழகு 2 அப்படி தனித்தனியாக பிரிச்சுருக்கோம். ஸோ அதே போல் பார்த்தோம்னா 11th 12th பாலிட்டி, அட்மினிஸ்ட்ரேஷனு, அடுத்தது தமிழ்நாடு கல்ச்சரு, இதுக்கெல்லாம் நிறையா முக்கியத்துவம் கொடுத்துருவோம் நம்ம. அது ஐஎன்எம் பாலிட்டி, இதுக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருவோம். ஸ்கோரிங் சப்ஜெக்ட் ஸ்கோரிங் யூனிட் எதுவோ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், முக்கியத்துவம் கொடுப்போம். கேள்விகள் அதே போல் நிறைய கேள்விகள் வரும். ஸோ கொஞ்சம் பயன்படுத்திங்க. குரூப் 4 ஸ்டூடெண்ட்டு மீண்டு எழுந்து வரணும். தொடர்ச்சியாக படிங்க. தொடர் பயிற்சிக்கு மட்டும்தான் வெற்றி கிடைக்கும். ஒரு தேர்வு எழுதிட்டு இல்லை 2 தேர்வு எழுதிட்டு அதில் நம்மளால் முடியல, கஷ்டமாக இருக்குது, இனிமேல் டிஎன்பிஎஸ்சி வேண்டாம் அப்படிலாம் யோசிக்காதீங்க. இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ டோட்டலாக எத்தனை தேர்வுகள் பார்த்தோம்னா 24 தேர்வுகள். அதில் 5 ஃபுல் டெஸ்ட் நம்ம வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். இடையில உங்களுக்கு ரிவிஷன் மெட்டீரியல், முக்கியமான இம்பார்ட்டன்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே A to Z உங்களுக்கு தமிழுக்கு ஃபுல் சப்போர்ட். அதே போல் அட்மினிஸ்ட்ரேஷன் கல்ச்சருக்கு முக்கியமான நோட்ஸு, அதே போல் மேக்ஸ் ரீசனிங்க்கு முக்கியமான நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுப்போம். கரண்ட் அஃபேர்ஸு பயன்படுத்திங்க. ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணுறது ரொம்ப எளிமை. குரூப் 2 மெயின்ஸ் அதுக்கப்புறம் நீங்கள் தொடர்ச்சியான ப்ரிப்பரேஷனை பொறுத்து இருக்குது. 160 நம்ம கட் ஆஃப் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நண்பர்களே, உங்கள் அனைக்கும் வெற்றி வாழ்த்துக்கள்.